லாஸ்ட் டைம் ராசில் குர்த்தி லான்ச் பண்ணப்ப செம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுலயும் 4 கலர்ஸ் தான் வந்திருந்தது. அதுக்கே வந்து அவ்ளோ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. பட் இந்த தடவ நெறைய கலர்ஸ் வந்திருக்கு. ஒரு கலர்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. டார்க் கலர்ஸ் அதுவும் நெக் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அந்த எல்லா கலர்ஸையும் இப்ப பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நல்ல ஒரு மெரூன் கலரு. இதோட நெக் பேட்டர்ன் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. செகண்ட் ஒன் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ரஸ்ட் ஆரஞ்சு. ரஸ்ட் ஆரஞ்சுலயுமே நல்ல ஒரு செக்குடு மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்திருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு. ஃபங்க்ஷனுக்குலாம் நல்லா பிரைட்டா தெரியறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த லாவெண்டரு. இதோட நெக் பேட்டர்னும் நல்ல ஒரு இந்த மாதிரி ஸ்கேலப் நெக்ல வந்திருக்கு. இது ஒரு டார்க் கலரு. இது எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். 2வது இதோட புட்டா பாத்தீங்க சில்வர் கலர் அண்ட் கோல்டு கலர் மிக்சிங்ல வந்திருக்கும். ஸோ இதுக்கு நீங்க சில்வர் கலர் இல்லைன்னா கோல்டு கலர் 2ல எது வேணாலும் ஷிம்மர் பேண்ட் மேட்ச் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு ரெட் கலரு. இது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலா ஃபங்க்ஷன் போகணும், கோயிலுக்கு போகணும்னா இந்த கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆனியன் பிங்க். நல்லா ட்ரெடிஷ்னலாவும் இருக்கணும், நல்லா ட்ரெண்டியாவும் இருக்கணும் அப்படின்னா இந்த கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவும் அதே மாதிரி ஒரு டார்க் கலரு. ஆனா புட்டா பாத்தீங்கன்னா 2க்குமே சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஆரோ புட்டா உள்ள வந்துரும். கோபுரம் மாதிரி புட்டாவும் வந்துரும். இது ஒரு நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலரு. இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபைனலி எல்லாரும் தேடிட்டு இருந்த பிளாக் கலரு. இந்த பிளாக் கலருக்கு சில்வர் கலர் காம்பினேஷன்ல பேண்ட் அண்ட் ஷால் துப்பட்டா போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல பாதி கலர்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்லயே போயிருச்சு. நிறைய பேர் வந்துட்டு அவங்க கோயில் ஃபங்க்ஷனுக்காக, அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நல்ல செட்டா புக் பண்ணியிருக்காங்க. நிறைய கலர்ஸ் ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்லயே போயிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கலர்ஸ்ல எது பிடிச்சிருக்கோ டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க. எல்லாருமே வாட்ஸ்அப்லயே முடிஞ்ச அளவுக்கு புக் பண்ணுங்க. கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர்லயே புக் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் கொரியர் ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. சில பேர் டிஎம் பண்றதுனால கொரியர் ஃபாலோ பண்ண முடியாம ஆயிருது. அதனால எல்லாருமே வாட்ஸ்அப்லயே என்கொயரி பண்ணிருங்க.